ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே ஃபஸ்ட்டுங்க. இது மார்னிங் எப்பயுமே போல் நம்ம 21 டேஸ் சேலஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீரகத்தண்ணியில் கொஞ்சம் சியா சீட்ஸ் கலந்து கொஞ்சம் குடித்தாச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா தாங்க, ரவை உப்புமா எடுத்துட்டேன். அப்புறம் 11:30 போல் இது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் வித்தவுட் சுகரில் எடுத்துட்டேங்க. இது வித்தவுட் சுகருமே நல்லா தான் இருக்கும் குடிக்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மாவுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதனால் அடை போட்டிருந்தேன். நான் அடைக்குமே மாவு அரைக்க போட்டிருந்தேன். அந்த அடைக்குமே போட்டனால அடை தோசை மட்டும் ஒன்று எடுத்துட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷன் தானுங்க. அடை தோசைக்கு வந்து கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலி இது என்னென்னா லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன். சரி வெஜிடபிள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங்காக சாமி கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் செய்யணும். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா, அதனால சரி சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருந்தேன். எப்போயுமே பொங்கல் செய்யும்போது நல்லா அரிசி இதெல்லாம் போட்ட உடனே குக்கரை மூடாதீங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பொங்கி வெளியே வராது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு மூடி போட்டு விசில் போடுங்க. அப்புறம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வராது தண்ணி. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நைட்டு பெருசாக பசிக்கலைங்க. இந்த அடை சாப்பிட்டதே பார்த்திங்கன்னா வயிறு நல்லா பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நைட்டு ஒரு பனானா மட்டும் எடுத்துகிட்டேன். இப்படி தான் ஃபஸ்ட் டே போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.